இங்கிலீஷில் பேசுகிறப்போ நிறைய பேருக்கு இருக்கிற மிகப்பெரிய பயம் டென்ஸு தப்பாக சொல்லிவிடுவோங்கிறது தான். அதுலேயும் நேற்று நடந்த விஷயத்தை சொல்கிறோம்ல, டெட்டு போடணுமா வெறுப்பை மாற்றணுமான்னு குழப்பம் வரும். கவலையை விடுங்க. இன்னைக்கு இந்த ஒரு வீடியோவில் மொத்த சிம்பிள் பாஸ்ட் டென்ஸையும் உங்கள் மனசில் பதிய வைக்கிறேன். நம்ம சேனலில் இதுபோல் எளிமையாக ஆங்கிலம் கற்றுக்கிட்டு இருக்கோம். நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கடந்த காலத்தை பற்றி சொல்கிறது அதான் பாஸ்ட் டென்ஸ். இது எப்படி சென்டென்ஸ் வரும் பார்த்திங்கன்னா, நான் கால்பந்து விளையாடுகிறேன், அது நிகழ்காலம். ப்ரெசன்ட் டென்ஸில் சொல்கிறது நான் கால்பந்து விளையாடுறேன். நான் கால்பந்து விளையாடினேன் அப்படின்னு சொல்கிறது பாஸ்ட் டென்ஸ். விளையாடினேன்னா நேற்று விளாண்டேன், முந்தா நாள் விளாண்டேன், முடிஞ்சதை பற்றி சொல்கிறது தான் கடந்த காலம். இப்போ நான் கால்பந்து விளையாடுகிறேன்னா நம்ம ப்ரெசன்ட் டென்ஸில் நம்ம நேற்று கிளாஸில் பார்த்திங்கன்னா ஐ ப்ளே ஃபுட்பால், நிகழ்காலத்தில் ப்ரெசன்ட் டென்ஸில் சொல்கிறது. இப்போது நம்ம பாஸ்ட் டென்ஸில் பார்க்கும்போது, சிம்பிள் பாஸ்ட் டென்ஸில் பார்க்கும்போது, நான் சப்ஜெக்ட் ஐ, விளையாடினேன் ப்ளே ப்ளேயிடு அப்படின்னு சொல்லி மாறும். நம்ம வெறுப்பு பாஸ்ட் ஃபார்மில் போடணும். ப்ளேயிடு ஃபுட்பால் அப்படின்னு சொல்லி பாஸ்ட் டென்ஸ் சொல்லணும். வெறுப்பு எல்லாம் மோஸ்ட்லி அதிகமாக சேர்க்குறது ஈடியில் தான் போடணும். இப்போ அடுத்த சென்டென்ஸ் பார்ப்போம். இப்போ நான் தூங்கிட்டேன்னா நான் முன்னாடியே தூங்கிட்டேன் அப்படின்னு வருது வார்த்தை. அப்போ ஐ ஸ்லிப்டு, ஸ்லிப்புடு அப்படின்னு சொல்லி பாஸ்ட் ஃபார்ம் வருது. நான் படம் பார்த்தேன், நான் நேற்றே பார்த்துட்டேன். இப்போ ஐ வாட்ச்டு த மூவி. வெறுப்பில் ரெகுலர் வெறுப்பு இர்ரெகுலர் வெறுப்புன்னு சொல்லி ரெண்டு இருக்குது. இப்போ ரெகுலர் வெறுப்பை சும்மா நார்மலாக ப்ளே வந்தால் ப்ளேயிடு, வாட்ச் வந்தால் வாட்சிடு, வால்க் வந்தால் வால்க்குடு அப்படின்னு சொல்லி ரெகுலர் வெறுப்பை நம்ம சேர்க்கணும். நம்ம அந்த வெறுப்போட சேர்க்கும்போது ஈடி சேர்த்துக்கணும். இப்போ இர்ரெகுலர் வெறுப்பு வரும்போது அது விதிவிலக்கு இருக்குது. இப்போ ஈட் வந்தால் அட் அப்படின்னு பண்ணணும். கோ வந்தால் வெண்ட் அப்படின்னு சொல்லி நம்ம சென்டென்ஸை போட்டுக்கணும். இதுதான் அந்த முழு ஸ்ட்ரக்சர் நம்ம சிம்பிள் பாஸ்ட் டென்ஸில் பேசக்கூடியது. நல்லா மனப்பாடம் பண்ணிக்கோங்க, நல்லா கவனிங்க. முதல்ல பாசிட்டிவ் வாக்கியம். அதாவது பாசிட்டிவ் வாக்கியம்னா நான் செய்தேன், அவன் போனான் அப்படின்னு சொல்கிறது. எல்லாம் முடிஞ்சதை சாதாரணமாக சொல்கிறது தான் பாசிட்டிவ் வாக்கியம். இங்கே ஐ, யூ, வி, தே, கி, சி, இட், நேம் இதில் எந்த சப்ஜெக்ட் வந்தாலும், எந்த இது வந்தாலுமே வெறுப்பை பாஸ்ட் ஃபார்மில் தான் போடணும். நல்லா மனப்பாடம் பண்ணிக்கோங்க, நல்லா கவனிங்க. அப்புறம்தான் ஆப்ஜெக்ட்டு போடணும். சப்ஜெக்ட்டு, அப்புறம் வெறுப்பு, பாஸ்ட் ஃபார்மு, அப்புறம் ஆப்ஜெக்ட். இப்போ நம்ம சென்டென்ஸில் பார்ப்போம். நான் நேற்று கிரிக்கெட் விளையாடினேன், நான் நேற்று கிரிக்கெட் விளையாண்டேன் அப்படின்னு சொல்லுவோம்ல சாதாரணமாக, அந்த வாக்கியம் தான். அப்போது நான் வந்திருக்கு. அப்போ சப்ஜெக்ட் என்ன ஐ. அப்போ நான் ஐ. ப்ளே விளையாடினேன்னா ப்ளே. அப்போ பாஸ்ட் ஃபார்ம் என்ன வரும்? ப்ளேயிடு, ஐ ப்ளேயிடு. அப்புறம் கிரிக்கெட், ஐ ப்ளேயிடு கிரிக்கெட் இன் எஸ்டர்டே அப்படின்னு சொல்லி சென்டென்ஸு போட்டுருணும். இப்போ அடுத்த சென்டென்ஸை பார்ப்போம். அடுத்த சென்டென்ஸில் அவள் கடந்த வாரம் பள்ளிக்கு சென்றாள். இப்போ கடந்த வாரம்னா போன வாரம் பள்ளிக்கு சென்றாள். இப்போ சப்ஜெக்ட் என்ன வந்திருக்கு? அவள். அப்புறம் வெறுப்பு என்னது? சென்றாள். சப்ஜெக்ட் சி. கோ வெண்ட், பாஸ்ட் ஃபார்மில் வெண்ட். அப்புறம் பள்ளிக்கு, இக்குன்னா டு, ஸ்கூல், லாஸ்ட் வீக். அப்புறம் அடுத்த சென்டென்ஸ் பார்ப்போம். நான் 1 மணிக்கு
மதிய உணவு சாப்பிட்டோம். நாம் அது வந்து சப்ஜெக்டு. சாப்பிட்றது ஈட், அதுதான் வெர்பு. அப்போது வி அட், ஈட் வந்து அட்டாக மாதிரி இருக்குது. மதிய உணவு வந்து லஞ்ச் at 1 PM. நெகட்டிவ் சென்டென்ஸ். இப்போது ஒரு விஷயத்தை செய்யலைன்னு சொல்லணும். இங்கே தான் நிறைய பேர் தப்பு பண்ணுவாங்க. பாஸ்ட் டென்ஸில் இல்லைன்னு சொல்ல டிட் நாட் பயன்படுத்தணும். ஆனால் கவனிங்க, டிடின் வந்தால் அதற்கடுத்து வர்ற வெர்பு ப்ரெசன்ட் ஃபார்மில் தான் இருக்கணும். சப்ஜெக்ட்டுக்கு அடுத்து டிட் நாட்டு, பேஸ் வெர்பு, அப்புறம் ஆப்ஜெக்ட்டு. அவள் கடந்த வாரம் பள்ளிக்கு செல்லவில்லை. அவள்னா சி, அப்புறம் டிட் நாட் போட்டுக்கணும். அதுக்கு அடுத்து பள்ளிக்கு கோ டு ஸ்கூல் லாஸ்ட் வீக். நாங்கள் 1 மணிக்கு மதிய உணவு சாப்பிடவில்லை. நாங்கள் வந்து சப்ஜெக்டு, சாப்பிடவில்லைங்கிறது வெர்பு. வெர்பு வந்து பேஸில் தான் போடணும். சப்ஜெக்டு வி டிட் நாட், அதுக்கடுத்து அந்த ஃபார்மை பார்த்து ரூலில் பார்த்துக்கோங்க. வி டிட் நாட் ஈட், மதிய உணவு வந்து லஞ்ச். வி டிட் நாட் ஈட் லஞ்ச் at 1 PM. நான் நேற்று கிரிக்கெட் விளையாடவில்லை. நான் வந்து சப்ஜெக்டு, அதுக்கடுத்து டிட் நாட் போடணும். அடுத்து பேஸ் வெர்பு வந்து விளையாடவில்லை. அப்போ விளையாடணும்னா ப்ளே. ஐ டிட் நாட் ப்ளே கிரிக்கெட் எஸ்டர்டே. அடுத்தவங்க கிட்ட கேள்வி கேட்கணும்னா வாக்கியத்தோட ஆரம்பத்தில், நம்ம பேசுகிறதுக்கு ஆரம்பத்தில் டிட்டு போடணும். இங்கேயும் வெர்பு வந்து ப்ரெசன்ட் ஃபார்மில் தான் இருக்கணும். அதுக்கடுத்து வெர்பு வந்து ப்ரெசன்ட் ஃபார்மில் தான் இருக்கணும். நல்லா பார்த்துக்கோங்க, வெர்பு வந்து ப்ரெசன்ட் ஃபார்மில் தான் இருக்கும் இந்த கேள்வி வாக்கியத்துக்கு. நீங்கள் நேற்று கிரிக்கெட் விளையாடீர்களா? இப்போ கேள்வி கேட்டிருக்காங்க. நேற்று கிரிக்கெட் விளையாடுங்க, நேற்று முடிஞ்சிருச்சு. அப்போ பாஸ்ட்டு இன்ட்ராகேட்டிவ் நம்ம கேட்கணும். இப்போ டிட் பாஸ்ட்டு போட்டுக்கணும். டிட் நீங்கள்னா யூ, விளையாடீர்கள்னா பேஸ் வெர்பில் போடணும். விளையாடீர்கள்னா ப்ளே, கிரிக்கெட் ஆப்ஜெக்ட். எஸ்டர்டே கிரிக்கெட் நேற்று விளாண்டிங்களா கேட்கணும். டிட் யூ ப்ளே கிரிக்கெட் எஸ்டர்டே? அவள் கடந்த வாரம் பள்ளிக்கு சென்றாளா? அவள் போன வாரம் பள்ளிக்கு போனாளா? அவளுங்கிறது சி. இப்போ ஃபஸ்ட்டு நம்ம இன்ட்ராகேட்டிவில் கேட்கும்போது டிட்டு போட்டுக்கணும். டிட் சி சென்றாளானா கோ டு ஸ்கூல் லாஸ்ட் வீக். போன வாரம் போனாளா அப்படின்னு கேட்கும். அடுத்த சென்டென்ஸ் பார்ப்போம். அவர்கள் 1 மணிக்கு மதிய உணவு சாப்பிட்டார்களா அப்படின்னு கேள்வி கேட்குறோம். அவர்கள்னா தே. அப்போ ஃபஸ்ட்டு டிட்டு போட்டுக்கணும். டிட் தே ஈட், சாப்பிட்டாங்கன்னா ஈட். அப்புறம் மதிய உணவு லஞ்ச் at 1 PM. இன்றைக்கி நம்ம பார்த்ததை வேகமாக ஒரு தடவை பார்த்துடலாம், ரீகேப் பண்ணிடலாம். பாசிட்டிவ் வந்தால் வெர்பு வந்து பாஸ்ட் ஃபார்மில் தான் போடணும். அப்புறம் நெகட்டிவில் சப்ஜெக்டு, அதுக்கடுத்து ப்ளஸ் டிட் நாட்டு, அதுக்கடுத்து ப்ளஸ் வெர்பு. வெர்பு வந்து ப்ரெசண்ட்டில் தான் இருக்கணும். அடுத்து கொஸ்டின். இது கொஸ்டினில் வந்து ஃபஸ்ட்டு வந்து டிட்டு தான் போடணும். அதுக்கடுத்து சப்ஜெக்டு, அதுக்கடுத்து வெர்பு வந்து ப்ரெசண்ட்டில் தான் இருக்கணும். இப்போ நல்லா புரியும் நினைக்கிறேன். இதுக்கு எடுத்துகிட்டு நம்ம ப்ராக்டிஸ் செஷனில் நீங்கள் தான் போட போகிறீங்க. நல்லா பார்த்துக்கோங்க, ப்ராக்டிஸ் செஷனில் நீங்கள் தான் போட போகிறீங்க. கமாண்டில் ஆன்சர் பண்ணுங்கள். நான் நேற்று புத்தகம் வாசித்தேன். நான் நேற்று புத்தகம் வாசித்தேன். நான் நேற்று புத்தகம் வாசித்தேன். அப்போ சும்மா பாசிட்டிவாக பாஸ்ட் டென்ஸில் பாசிட்டிவாக வந்து சொல்லி பேசியிருக்காங்க. இப்போ நான்னா சப்ஜெக்டு, அப்போ ஐ போட்டுக்கணும். அடுத்து வாசித்தேன்னா ரீட் பண்ணுறது, வாசிக்கிறது, ரீடுன்னு சொல்கிறது. ஐ ரீட் ஏ புக் எஸ்டர்டே. புக்குனா ஏ புக்கு, நேற்றுனா எஸ்டர்டே. அடுத்த சென்டென்ஸ் பார்ப்போம். அவன் கடந்த வாரம் வேலை செய்யவில்லை. அவன் கடந்த வாரம் வேலை செய்யலை. அப்போ செய்யலைன்னு சொல்கிறோம்ல, இல்லை நெகட்டிவ் சென்டென்ஸில் வந்திருக்கு. அப்போ என்ன போடணும்? நீங்களே சொல்லுங்கள், நீங்களே கமெண்ட் பண்ணுங்கள்.
அப்போ தான் உங்களுக்கு ப்ராக்டிஸ் பண்ண தான் உங்களுக்கு புரியும். இப்போ அவன்னா கீ, செய்யவில்லை, அப்போ கீ ப்ளஸ் டிட் நாட். அப்புறம் ஒர்க், வேலைனா ஒர்க். கடந்த வாரம்னா லாஸ்ட் வீக், அப்போ போன வாரம் அவன் வேலை செய்யலை அப்படின்றது. அதுக்கடுத்த சென்டென்ஸ் பார்ப்போம். இந்த இதுக்கு நீங்கள் கண்டிப்பாக நீங்கள் தான் ஆன்சர் பண்ணணும். கமெண்ட் பண்ணுங்கள். அவர்கள் 2 மணிக்கு காப்பி குடித்தார்களா? அப்போது இன்ட்ராகேட்டிவ் சென்டென்ஸில் குடித்தாங்களா அப்படின்னு கேட்டிருக்காங்க சென்டென்ஸ். அவங்க 2 மணிக்கு, அப்போ 2 மணிக்குனா முடிஞ்சிச்சு. அப்போ அவர்கள் வந்துருக்கு. அப்போது இன்ட்ராகேட்டிவில் ஃபஸ்ட்டு என்ன போடணும் சொல்லுங்கள், நீங்களே சொல்லுங்கள். டிட் தே ட்ரிங்க், குடித்தார்கள்னா ட்ரிங்க், காஃபி குடித்தார்கள் at 2 PM. இப்போ அடுத்த சென்டென்ஸ் பார்ப்போம். நீ தூங்கினியா? சும்மா ஷார்ட்டாக சொல்கிறது. நீ தூங்கினியா அப்படிங்கிறவங்கள நம்ம கேள்வி கேட்டிருக்காங்க. அப்போது ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும், டிட்டு போட்டுருணும். அதுக்கு எடுத்துகிட்டு சப்ஜெக்ட் வந்து என்னது, நீனா யூ. டிட் யூ, அதுக்கு எடுத்து தூங்கியானா ஸ்லிப். வெறும் ப்ரெசன்ட் ஃபார்ம் தான் இருக்குது. நல்லா பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு. அடுத்த சென்டென்ஸ் பார்ப்போம். அவன் ஒரு புத்தகம் படித்தான். ஹி ஸ்டடிட் எ புக். அடுத்து ஹோம்ஒர்க்கு. இந்த கிளாஸோட ஹோம்ஒர்க்கு கமெண்ட் பண்ணுங்கள், நான் பார்ப்பேன் கமெண்ட் பண்ணுறது. அவன் நேற்று கிரிக்கெட் விளையாடினான். நீ சிக்கன் சாப்பிட்டியா? இந்த 2 வார்த்தையும் கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் நண்பருக்கும் ஷேர் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் இன்னும் ஒரு சூப்பரான ஒரு டாப்பிக்கோடு வர்றேன். அது வரைக்கும் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுங்கள்.